மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நேற்று நாளிலே பார்த்த அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறோம். முற்பகுதியை நேற்று நாளிலே பார்த்தோம். அதை தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அதனுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்கள் பயங்களை நீக்கி போடும், உங்கள் பயங்களை நீக்கி போடும் கர்த்தர். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 சொல்லுகிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் கூட ஏன் பயப்படுகிறார்கள்? வீணான பயம் ஏன் வருகிறது? வீணான குழப்பம் ஏன் வருகிறது? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருப்பதனால்தான் வீணான பயம், வீணான குழப்பம், வீணான கவலை. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது நமக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சமாரியாவிலும் நீங்கள் எங்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி புறப்பட்டு போவீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. இது மாத்திரமில்லை, 138 சங்கீதத்திலே 3 சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளை செய்கிறது மாத்திரமல்ல, ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறார். பலன் வந்தாலே பயம் நீங்கி விடுகிறது. மாறாக பயத்துக்கு பதிலாக தைரியம் பற்று விடுகிறது. அவனை கேட்கிற தேவச்சனமே, வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். தேவனோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினால் எப்போதும் நிரம்பியிருங்கள். நிச்சயம் பயம் உங்களை அணுகாது. நீங்கள் பலனடைவீர்கள். ஆண்டவர் கொடுக்கிற தைரியத்தோடு என்றும் காணப்படுவீர்கள் என்கிறதிலே சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்கள் பயமின்றி வாழ்வார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நாம் கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களாய், உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொண்டவர்களாய், அதன் நிமித்தமாக நாங்கள் பயமின்றி எப்போதும் நாங்கள் தைரியத்துடன் வாழ எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.